ஹாய் காய்ஸ், இன்றைக்கி மியான் மீ கோன் இஸ் மை லவர் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஹீரோ திடீர்னு குள்ளையா லிட்டில் ஜான் மாதிரி ஆயிடுறாரு. நம்ம ஹீரோயினுக்கு அது ஷாக்கு தான், எப்படி அதுலேருந்து அவங்கள வெளிக்கொண்டு வராங்க அப்படிங்கிறத ஸ்டோரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். எடுத்தோன்னே நம்ம ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. அவங்க ஒரு பேஸ்கெட் பால் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் உட்காந்து தான் பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேர் ஜியாமி. அவங்க தான் வந்து இந்த கதையோட ஹீரோயின். அவங்க வந்து உட்காந்து விளையாண்டுருக்கிறப்ப நம்ம கோச் வந்துட்டு நீ போய் உன் ஃப்ரெண்டுக்கு பதில் நீ விளையாடுற, கண்டிப்பாக ஏதாவது பண்ணி நீ கோல் எடுத்தே ஆகணும்னு சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணி அனுப்புகிறாங்க. அவங்க உள்ளே போனதை பார்த்து அவங்க ஃபேமிலி எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஹே சியாமின்னு சொல்லி எல்லாம் கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு ஆடுறப்போ நம்ம ஹீரோ கூட விளையாண்டது ஞாபகம் வருது. அவங்க நல்ல பிளேயர், ஆனால் கொஞ்சம் நர்வஸாக இருக்கும் போல். அவங்க ஆடிட்டே இருக்காங்க. எல்லாரும் மேட்ச் விளையாண்டுருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவங்க ஹீரோ கூட விளையாண்டது ஞாபகம் வருது. சின்ன வயசில் இப்படி தான் விளையாண்டு போய் மேலே போடுவாங்க. அமேசிங், சூப்பராக விளையாடுற, உன்னால் விளையாட முடியும்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அவங்க டிஃபென்ஸ் விளையாண்டு போய் நம்ம ஹீரோட்டிருந்து பிடிங்கி பால் தூக்கி அவங்க போடுறாங்க. இவங்களுக்கு கோல் கிடச்சிருது. விளையாண்டுக்கு அப்போ தான் நம்ம ஹீரோ காமிக்கிறார். நம்ம ஹீரோ வந்து ட்ரெயினில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டு வராங்க. இவர் தான் மியான் மீ, நம்ம கதையோட ஹீரோ. இவரோட பேரில் தாங்க கதையோட டைட்டிலே இருக்குது. இவர் பேஸ்கெட் பால் பிளேயர் தான். இவர் ரொம்ப ஃபேமஸ் போல். அங்கேனால இவர் இறங்கினோடனே அங்கேருந்து 2 ரசிகர்கள் வந்து சூப்பர், உங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது பார்க்குறேன். இல்லை சாரி எனக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் அவளுக்காக தான் வந்து அவளை பார்க்க போகணும், பாய் தேங்க்யூ வெரி மச்ன்ட்டு பாய் சொல்லிட்டு போகிறாங்க. போகிறவங்களே இவங்களே ஏக்கமாக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வேகமாக ஓடுறாரு. அங்கே ஓடி பார்த்து ஒரு வண்டி ஆப்போசிட்டில் வருது, அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. அவ்வளோ வேகமாக ஓடி போகிற நம்ம ஹீரோயினை பார்க்கறக்காக. இங்கே மேட்ச் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஸ்பீடாக மேட்ச் எல்லாத்துக்கும் கொடுக்காம ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசி 1 நிமிஷம் இருக்குது. அந்த எதிர் டீமு கோல் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடைசி செகண்டில் வந்து கோல் போட்டே ஆகணுங்கிறதுல வந்து பால் இவங்க கைக்கு வந்துடுது. இவங்க கோல் போடலான்னு போய் மேலே கொண்டு போயிட்டு உடனே என்ன பண்ணிடுறாங்க, ஏதோ யோசிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அந்த பொண்ணு ஓடி போய் பால் போட்டுருது. அவங்க ஃபேமிலிக்கு ஒரே வருத்தமாயிருச்சு. டீம் எல்லாருமே ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஃபேமிலி வருத்தமாயிடுச்சு. ஏன்னா இவங்க கோல் போட்டிருந்தா இவங்களுக்கு தான் அந்த பெருமை கிடச்சிருக்கும். ஆனால் இவங்க நிறைய முறை கோல் போட்டிருக்காங்க, அதெல்லாம் யோசிச்சு தான் பார்க்குறாங்க. இருந்தாலும் ஏதோ நர்வஸில் வந்து அவங்க கோல் போடாமல் போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கேயும் இங்கேயும் சுற்றி வந்து கிரவுண்டுக்கே வந்துட்டார். இங்கே நடக்கிறதுல நம்ம ஹீரோவும் பார்த்துட்ருக்காரு. அது பார்த்துட்டு அவருக்குமே கொஞ்சம் டல்லாகிடுது. மேட்ச் முடிஞ்சோன்னே கீழே இருந்து மேலே பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ நிற்கிறது தெரியுது. நம்ம ஹீரோ எதுவும் கவலைப்படாதன்னு சொல்லி சேவ் பண்ணுறாரு. ஹீரோ வந்து அவங்க ஃபேமிலி மெஸ்ஸை பார்த்துறாங்க. அவங்களும் ஹைட் சொல்கிறாங்க. இவரும் சொல்கிறாங்க சின்ன வயசுலேருந்து இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், அது சின்ன வயசுலேருந்து இவங்க லவ் பண்ணுறாங்க போல். அதனால் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இங்கே முடிஞ்சு எல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அந்த ரூம் பண்ணிட்டாங்க. இங்கே வந்துட்டு இவங்க அங்கே வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, ரொம்ப அழுகாத, நானும் ஒன்றும் அழுகலையே, சரி ஃபீல் பண்ணாமல் இது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நான் இங்கே அழுதேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோச் வராரு. நீங்கள் எல்லாம் பார்த்து விளையாண்டதில் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, எனக்கு அழுகையே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவள் அழுகிற. அங்கிருந்தவங்க அதை பார்த்து சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க அழுகதை பார்த்து அவங்களுக்கு அழுக வந்து அழுகதை பார்த்து சுற்றிருக்கீங்க அத்தனை பேர் சிரிக்கிறாங்க. இப்போதைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லை அவர் பேசணும்னு எனக்கு ஃபீலிங் ஆகிடுச்சு, அதனால அழுக வந்துடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. அவங்களோட ஒரே காமெடி தான் போங்க. நம்ம ஹீரோ நான் எப்போவும் வெயிட் பண்ணுற பிளேஸில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்காக எப்போவும் வெயிட் பண்ணுற பிளேஸில் அமைதியாக உட்காந்து அங்கே இருக்க அந்த கடலோ ஏரியோ அதை பார்த்துட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டாட்டா சொல்லிட்டு வேகமாக ஓடியாராங்க. ஓடி வந்துட்டு நம்ம அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். சீக்கிரம் போகணுன்னு வரப்போ ஒரு கண்ணாடி போட்டவர் வந்து நின்றுட்டுக்கிறாரு. இவங்க கிளாஸ் தான் பார்த்துட்டு, ஹலோ சியாமி, நான் வந்து என்னோட கிராஃப்ட் மாஸ்டர், அங்கே தான் கிராஃப்ட்டுக்கு ஹெட்டு நான் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன் அப்படி நம்ம ஹீரோயின் கிட்டேன்னா, எனக்கு லவ் மியான் மீ நீயும் லவ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆகலாம்ல. என்ன சொல்கிற? இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே பிரேக்கப் ஆச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதனால சொன்னேன். சரி உங்களுக்கு பிடிக்காட்டி வேண்டாம், ஆனால் நீங்கள் பிடிக்கன்னு சொல்லிடாதீங்க, நீங்கள் சொன்னீங்கன்னா என் மனசு ரொம்ப ஹேட் ஆகிடுன்னு சொல்லி லூஸ் தான் பேசுகிறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ நான் வந்து கிராஃப்டோட ஹெட்டு, கிராஃப்ட் டீமோட ஹெட்டு, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் கண்டிப்பாக கேள்வி, நான் கண்டிப்பாக செய்கிறேன், ஓகே பாயின்னு சொல்லிட்டு ஓடிறாரு. நம்ம ஹீரோயின் எதனா லூஸாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் பார்த்துட்டு அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு சொல்லி சிரிச்சிட்டு நம்ம ஹீரோவை பக்கம் ஓடி போயிடுறாரு. அவங்களுக்கு இது காமெடி பீஸ் மாதிரி ஒரு நல்ல பீஸ் மாதிரி தெரியுது போல். நேராக அங்கே போகிறோன்னா நம்ம ஹீரோ வந்து படியெல்லாம் ஏறி நம்ம ஹீரோ பக்கத்துக்கு அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. பார்த்தா அங்கேயும் வந்து ஃபேன்ஸ் தொலைப்பா நம்ம ஹீரோக்கு. அங்கேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு சோகம் நின்றுருக்காங்க. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்துட்டு, ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டியா, வந்துட்டான்னு சொல்லிட்டு உடனே சிரித்து 2 பேரும் சேர்ந்து இங்கே உட்காந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி நல்லா விசாரிப்புக்கு பின்னு நீயே வந்து கோல் போடல, உன்னால் முடியும் தானே கேட்குறாங்க. எல்லோரும் அப்படி நினச்சிருப்பாங்க. ஆனால் நான் என்ன பண்ண தெரியுமா, அந்த இடத்துல வந்து எல்லாரையும் நான் கோல் போடுற
மாதிரி கொண்டு போயிட்டு அவங்ககிட்ட கொடுத்தங்காட்டி ஈஸியாக வந்து கேட்ச் பண்ணி கோல் போயிடுச்சு. நான் போட்டால் என்ன, மற்றவங்க போட்டால் என்ன, இப்போ அந்த கோல் என்னை விட அவளுக்கு தான் தேவைப்படும், அதனால் விட்டு கொடுத்துட்டங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு உன்னை புரிஞ்சிக்கவே முடியல போ, இருந்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீ வந்து எப்போவுமே முயற்சியே விடக்கூடாதுங்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமாக தான் இருக்குது, நீ வந்து ஒரு ஃபேமஸான பேஸ்கெட் பிளேயர், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அழகாக இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் நான் உன் அளவுக்கு ஈக்குவல் இல்லையே, நான் எதுலேயுமே நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணல, கடைசி உனக்கு என்ன பிடிக்காமல் போயிடும், என்னை விட்டு போயிடுவேன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அவங்களே பார்த்துட்ருக்காங்க. ஹே, உன்ன மாதிரி பொண்ணு யாருக்காவது கிடைக்குமா, நீ எவ்வளவு அழகாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா, நீ எவ்வளவு அழகு, எவ்வளவு கிட்டுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி, சரிவா 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 பேரும் இருந்துச்சு நின்று அவன் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக கிஸ் பண்ணிட்டாங்க. என்ன நடந்தாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன், எனக்கு இந்த உலகத்துல எங்கள் அம்மாக்கு ஈக்குவலாக இருக்கிறது நீ தான், இப்போ ப்ராமிஸ் பண்ணுறேன், எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் உன்னை பிரியவே மாட்டேன், லைஃப் லாங் எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி சமாதானப்படுத்தி அவங்க லவ் அழகாக அங்கே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. போயிட்டுருக்கிறப்போ நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு, அம்மா நீ அந்த பேலஸுக்கு போயிட்டியான்னு கேட்குறாங்க. இல்லை இன்னும் அந்த பேலஸுக்கு போயிட்டதில்ல. ஹே அப்போ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போகிறாரு. அங்கே நம்ம ஹீரோனுக்கு எதுக்கு இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப சின்ன ஞாபகம் வருது. சின்ன வயசில் அவங்க ஃபேமிலியோடு வந்து பீச்சில் விளையாண்டுருக்கிறப்போ நம்ம ஹீரோயினுக்கு வந்து எனக்கு அந்த பீச்சுக்கு போகணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ போய் ஒன்று நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது என்ன குழந்தைங்க விளையாட இடமா, அங்கெல்லாம் நீங்களாம் போக முடியாதுன்னு சொல்கிறாங்க, அப்போ எந்த வயசில் தான் போக முடியும்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்குள்ளே பேசி சிரிச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு 17 வயசுக்கு அப்புறம் போகலான்னு நினைக்கிறேன், எனக்கே தெரியலப்பா, நம்மளை உள்ள விடுவாங்களான்னு தெரியலன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நீ இப்படியே பெருசாக இருந்தால் நான் தான் அந்த பேலஸுக்கு கூப்பிட்டு போவேன்னு சொல்லி சொன்னதெல்லாம் இப்போ நமக்கு ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்து ஒரே அதிர்ச்சியாகிடுது. இதனால தான் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க அம்மா வேலை செய்ய அவங்க வந்து பார்பர் ஷாப் வச்சுருப்பாங்க போல், அங்கே தான் கூப்பிட்டு போகிறாங்க, பியூட்டிஷியன் சென்ட்ரு. அங்கே கூப்பிட்டு போய் அம்மா நான் வந்துட்டேன், ஓகே சூப்பர், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, மியாமி வந்திருக்கேன்னு சொன்னால் ஹே வாப்பா நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்டு நீ போய் அவனுக்கு சாப்பிடுதாவது கூட நாங்கள் உடனே வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவனை வெல்கம் பண்ணிவிட்டு ஓகே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே வந்து ரெஸ்டாரண்ட் போல் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூடவே வந்து அவங்க அம்மாவும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணி அவங்க பாட்டி அவங்க அம்மா ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவை சாப்பிட கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல. அங்கே போய் அவர் வந்து அந்த உணவு ரொம்ப சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி அவங்களெல்லாம் பாராட்டி நல்லா சாப்பிட்றாரு. அங்கேருந்து எல்லாருக்குமே அவரை தெரியும், அவர் நல்ல ஃபேமஸ் பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படிங்கிறதங்காட்டி எல்லாரும் அவங்களுக்கு வந்து இனிக்க பேசுகிறாங்க. அங்கேருந்த 3 பேர் இருந்துட்டு, உங்கள் 2 பேர் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன், நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணத்துக்கு கண்டிப்பாக எங்களை கூப்பிடுவீங்கன்னு கேட்டோன்னா கண்டிப்பாக எங்களை கூப்பிடுவேன்னு சொல்கிறாரு நம்ம மியான்மோ. அடுத்து அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட ஒய்ஃப் அந்த பாட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு நான் வந்து 3 பாட்டு இல்லை நிறைய பாட்டு பாட போகிறேன். என்னது நீங்கள் பாட்டு பாட போகிறீங்களா? ஆமாம், என்ன நல்லா பாட மாட்டேன், நான் எவ்வளோ சூப்பராக பாடுவேன் தெரியுமா, உங்கள் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக நான் தான் பாடுவேன்னு சொல்லி அங்கே 3 பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடறாரு. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ரூமில் படுத்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஹீரோ சொன்னது அந்த பேலஸ் பார்க்கணுன்னு சொன்னதே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க தம்பி கூட சண்டைகளாக போடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து எனக்கு மேட்ச் இருக்குது நீ வரணும்னு சொல்லிட்டு போயிருப்பார். இப்போ ஃபேமிலியாக எல்லாம் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு அவங்களோட பழைய கதையெல்லாம் பேசிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பாட்டியை வந்து நீ அவனை பார்க்க போகிறீங்களா, வா உனக்கு மேக்கப் பண்ணி விட்றேன்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு போய் தலையில் மேக்கப் பண்ணிட்டு அவங்க ஹீரோவை பார்க்க நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த நாள் போகிறாங்க. போகிறப்ப பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அவங்க அப்பா போகிறதுக்கு முன்னாடி சாக்லேட் கொண்டு ஸ்வீட் கொண்டு போ அவங்க அப்பாக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டிலேருந்து கொடுத்து விட்றாங்க. அதையே கொண்டு போய் அவங்க அப்பா எல்லாம் பார்த்து பேசுகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் மியான்மி இங்கே வரதே இல்லையா, அவனுக்கு என் மேலே இன்னும் கோபம் போகவே இல்லை போல், அதனால் அவன் இங்கே வரதே இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், அப்பா அம்மா உறவு இப்படி தானே இருக்கும், ஆனால் இந்த உலகத்திலேயே அவன் அதிகமாக நம்புறது உன்னை மட்டும்தான், நீ அவனை எப்போவுமே நல்லபடியாக பார்த்துக்கணும், எனக்காக பார்த்துப்பியான்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து கண்டிப்பாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்தோடனே அவங்க அம்மா படத்துக்கெல்லாம் போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு பக்கா மருமக மாதிரி நடந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிட்டு சிரிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயின் நேராக அடுத்து வரது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ ஆடுற மேட்ச் நடக்கிற இடத்துக்கு தான் வராங்க. நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு அங்கே வந்து பேஸ்கெட் பால் விளையாண்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாயின்ட்டு எல்லாம் கிட்ட வராங்க. விளையாடுறவங்க எல்லாருமே கிட்ட வந்துட்டு ஹே என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் இவனோட வேறு காலேஜ் மெட்டு, ஆனால் நாங்கள் டீம் மெட்டு, உன்னை பற்றி நிறைய சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க. அப்புறம் கோச் பார்த்தா ஒரு யங் லேடி அந்த கோச் இவளை பார்த்து முறைச்சிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு ஹீரோ மேலே அந்த கோச்சுக்கு ஒரு இது போல். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சுற்றி எல்லோரும் மியான்மோன்னு சொல்லி கத்திட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து நெஞ்சில் இப்படி அடிச்சு ஹே அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பற்றி சொல்கிறாங்க. எல்லோரும் நம்ம ஹீரோயினை பார்க்குறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் ஷையாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் மேட்ச் முடிஞ்சு போனோன்னே அப்போவும் அந்த கோச் பார்த்தீங்கன்னா இவளையே ஒரு மாதிரி பார்க்குது. இவங்க என்ன இப்படி பார்க்குறாங்க,
எங்கே தான் தெரியுறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரிலாம் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப சங்கடமாக இருக்கே நம்ம ஹீரோன்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து எப்போ மீட் பண்ணுற இடத்துக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நான் வந்து இங்கே வந்துட்டேன், நீ வந்து மேட்ச்சு நல்லபடியாக வரணும், ஜெயிச்சிட்டேன், கங்க்ராச்சுலேஷன் சொல்லி அனுப்பி கண்டிப்பாக நீங்கள் வா, அங்கே மேட்ச் முடிஞ்சோடனே நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது எனக்கு தெரியும், நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து மேட்ச்லாம் முடிச்சுட்டு கிளம்புறப்போ அந்த கோச் வந்து மியான்மோன்னு சொல்லி பேர் சொல்லி ஒரு நிமிஷம் நிறுத்துறாங்க. அதோடு அங்கே ஸ்டாப் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க, என்னாச்சு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிற, ரொம்ப லேட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு மணி 8 மணி ஆனோடனே சரி நான் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்க படுத்துட்டு இருக்கிறப்ப பார்த்தா நம்ம ஹீரோவை காமிக்கிறாரு. பார்த்தா ரோட்டில் ஒரு ஷர்ட்டு பேண்ட்டு கிடக்கு, அதில் வந்து ஒரு எலிக்குட்டி போகிற மாதிரி இருக்குது. பார்த்தா வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் குட்டியாக மாறிட்டார், லிட்டில் ஜானாக மாறிட்டார். அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஷேக் ஆகுது, ஒரு வண்டி போகுது, அப்படியே ஷேக்காக கீழே விழுகுறாரு. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் வந்து நம்ம ஹீரோயினை பார்க்கறக்காக யோசிக்கிறப்ப தான் நம்ம அந்த கோச்சோட மீட்டிங் வருது. நம்ம 2 பேரும் டின்னர் போகலாமா, இன்றைக்கி முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்கிறாங்க. இல்லையே நான் வேறு பக்கம் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் அங்கே வேகமாக போகணும், சாரி இன்னொரு நாள் பார்க்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து வேகமாக ஓடி வராரு. நைட் ஆகிடுது. வேகமாக ஓடி வர பார்த்தா ஒரு பெரிய வேன் வந்து இடிக்க வருது. அவங்க பயந்துட்டு இப்படின்னு கண்ணை மூடி அப்படி நிற்கிறாங்க. பார்த்தா வேன் இடிக்க மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்து குட்டியாக மாறிட்டார். அதெல்லாம் யோசிக்கிறப்போ அவருக்கு அப்போ தோணுது, ஐயோ நம்ம குட்டியாக மாட்டோமா, நம்ம மிசியோமி வேற நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாள், என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுருக்காங்க. பார்த்தா ட்ரெஸ்ஸே இல்லைங்க. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப அவங்க ஒரு பொம்மை கிடைக்கிது. அந்த பொம்மையோட ட்ரெஸ் எடுத்து அதை வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட, அது வந்து முட்டி வரைக்கும் இருக்குது அவங்களுக்கு. அதை போட்டுவிட்டு இது என்னடா என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு வந்த சோதனை, ஐயோ அவள் வேற வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாளே, அவளை போக்கணும், எப்படி போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் பக்கம் போகலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அங்கே எதோ சவுண்டு கேட்குது. அதெல்லாம் கேட்டு பயந்து நின்றுருக்கிறப்ப தான் நம்ம ஹீரோயின் வந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வான்னு சொன்னதால ஞாபகம் வருது. ஐயோ உடனே அவரை பார்க்க போகணுமே சொல்லிட்டு இவர் வேகமாக அங்கேருந்து போக பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் அடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாங்க. ஐயோ அவன் வந்து நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், எப்படி இருந்தாலும் நான் பார்க்க வருவேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக அவனை பார்க்க போகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அங்கேருந்து சரி தள்ளி போலன்னு வந்து பார்த்தா ஒரு ஆள் நடந்து வரான். பார்த்தா இத்திலூண்டு தான் இருக்காரு, கால் மிக பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் வந்து மிதிக்க போகிறாரு, வெறுப்ப கீழே விழுந்துடுறாரு. நல்ல வேலைடா தப்புச்சோன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பஸ் வருது. பஸ் நில்லு பஸ் அப்படிங்கிறாரு. பஸ்ஸு போயிடுது. ஐயோ நம்ம யாருக்குமே தெரியாது, இப்போ என்ன பண்ணுறலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு பூனை வந்துடுச்சு. இவர் தான் எலிக்குட்டி மாதிரி இருக்காரு, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உடனே போய் படுத்துறாரு. தூங்குற மாதிரி படுத்துறாரு போல. அப்புறம் வந்து வருது பூனை வந்து அப்படியே சுற்றி பார்க்குது. இவர் என்ன பண்ணுறாரு, வேகமாக ஏறி பூனை மேலே உட்காந்துறாரு. பூனையாக ஓடுது, இவரும் பின்னாடியே பூனை மேலே உட்காந்து இவர் சவாரி செய்கிறாரு. நம்ம ஹீரோவை பார்க்க வேகமாக ஓடிடுறாங்க. ஐயோ அவன் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், கண்டிப்பாக அங்கே தான் இருப்பான்ட்டு நம்ம ஹீரோயின் ஓடிடுறாங்க. இவர் இங்கே பூனை மேலே வேகமாக நடந்து வர்றாரு. பார்த்தா ஒரு முக்கு திரும்புறப்ப போய் டிச்சுக்குள்ளே விழுந்துறாரு. அங்கே தண்ணி வேகமாக போகுது. நல்ல வேளை தண்ணிக்கு விழுகாமல் ஒரு கப்புக்குள்ளே விழுந்தார். இந்த கப்பில் வந்து அப்படியே படகுல போகிற மாதிரியே வேகமாக போகிறாரா. ஐயோ என்னதான் தப்பிக்கணுமே, என்ன பண்ணலான்னு பார்த்தா ஒரு பல்ல இறங்குற வர மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இடத்து மேலே தாவிடுறாரு. அந்த கப்பு போய் கீழே தலைகீழாக விழுந்துருது. நம்ம இங்கே தாகிட்டு அப்படியே மெல்லமாக எழுந்து மேலே வராரு. ஐயோ எப்படியாவது போகணுமே சியோமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. கிட்ட வந்துட்டோம், நம்ம சீக்கிரம் அங்கே போகணும், அப்போ தான் அவளை போய் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு வேகமாக வெளியே வராரு. வெளியே வந்தால் ஒரு பொண்ணு வந்து இந்த நின்றுட்டு போடும்ல சைக்கிள், அதில் போயிட்டுருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, ஹீரோயினா வேகமாக ஓடி வராங்க. இவர் வந்து அந்த நின்றுட்டு இருக்க அந்த சைக்கிள் மேலே தாவி உட்காந்து அந்த பொண்ணோட காலை பிடிச்சிக்கிறாரு. சைக்கிளும் அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது. நம்ம ஹீரோயின் வேகமாக அங்கேருந்து ஓடியாராங்க. இவர் இங்கேருந்து நம்ம வேகமாக காற்றுல வராரு. அங்கே இப்படின்னு ஆடுது. எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கடைசியில் நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்துட்டு ஐயோ அவனை காணுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ சியோமின்னு கத்துறது சவுண்டு கேட்குது. என்னடான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் திரும்பி குமிஞ்சு பார்த்தா நம்ம ஹீரோ நீயா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஷாக்கு. ஆமாம் சியோமி நான் தான் மியான்மி, ஏன்னா நீ இப்படி முதல்ல எனக்கு கையில் தூக்குப்பா, அப்போ தான் மூஞ்சி கலவாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே கையில் தூக்கி முகத்துக்கு நேராக பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுதுங்க. நம்ம பெரிய ஹீரோ இப்போ குட்டி ஹீரோ ஆகிட்டாரு. இனிமேல் தான் கதை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.